ஹல்லேலூயா. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து வந்தார். 2026 வருஷத்தில் நம்ம இருக்கிறோம். அப்போவே அவர் என்ன சொன்னார்? நான் சீக்கிரமாக வருவேன் சொன்னார். எத்தனை பேர் அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறோம்? இன்றைக்கு அவர் வந்தார் என்றார். போதும் ஆண்டவரே. யாராவது சொல்கிறோமா? ஆமேன் கர்த்தராகி அவரே சொல்கிறார். ஆமேன் கர்த்தராகி இயேசுவே சீக்கிரம் வாரும்னு சொல்லுங்க. ஆவியோடு சேர்ந்தாதான் மனவாட்டி என்ன செய்ய முடியுமா? அதை சொல்ல முடியுமா? நம்ம ஆவியானவரோடு சேர்ந்து இருக்கிறோமா? இல்லை இன்னும் உலகத்திற்கு அடுத்த காரியங்களிலேயே மிகவும் கருத்துள்ளவர்களாய் நம்ம இருக்கிறோமா? அங்கே பரலோகத்துக்கு போனால் நித்தியமாக என்ன செய்ய போகிறோம்? பாடல் பாடிக்கொண்டே இருக்கிற போகிறோம். நம்முடைய துக்கங்கள் எல்லாம் நீங்கிரும். அவரே நம்முடைய கண்ணீரை எல்லாம் துடைப்பார். எல்லாம் மறந்துடும், முந்தினவைகள் எல்லாம் மறந்துடும். ஆனால் அங்கே போய் மட்டும்தான் பாடுவோமா? இங்கே என்ன செய்ய போகிறோம்? இங்கேயும் நம்ம சந்தோஷமாய் துதிக்கிறவர்கள் அங்கேயும் போய் என்ன செய்வோம்? துதித்து கொண்டு இருப்போம். அருமையான தேவனுடைய ஜனமே, வேதம் சொல்லுது, உம்முடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். இன்னொரு இடத்துல தாவீது சொல்றார், ராஜாவாகி என் தேவனே உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிப்பேன். அந்த தாவீதோட சீக்ரெட்டே அதுதான். அதாவது ஹி சாங் இன் டு ஹெவன் தான் சொல்லலாம். அதாவது எங்கே இருந்தாலும், ஆடு மேய்ச்சாலும் பாடுவார், அவர் யாராவது துரத்தினாலும் பாடுவார், கேவலமாக பேசினாலும் பாடுவார், ராஜாவாக இருந்தாலும் அவரால் பாட முடியும். அதனால தான் தாவீதின் திறவுகோல். ஸோ இந்த பூமியிலையும் அவரால் எல்லாவற்றையும் ஜெயிக்க முடிந்தது, அங்கேயும் அவர் போக முடிந்தது. அருமையான தேவனுடைய ஜனமே, ஸோ இந்த நாளிலே நம்ம ஆனந்த துதி ஒலி கேட்டு தயவுசெய்து அதான் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இட் இஸ் அ கமாண்ட். அது ஒரு கட்டளை. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கோமா? இருக்க முடிகிறதா? நல்லா தான் நினச்சிட்டு போகிறேன். ஆனால் போகும்போதே என்ன செய்யுது? எது வந்தாலும் நம்முடைய சந்தோஷத்தை என்ன செய்யணும்? நம்ம காத்து கொள்ளணும். பரலோகத்துக்கு போக வேண்டியவர்கள், நான் அங்கே போய் சந்தோஷமாக இருப்பேன், இங்கே ஆனால் நானும் துக்கமாக இருப்பேன், இருக்கிறவங்களெல்லாம் என்ன செய்வேன்? டென்ஷன் ஆக்கிட்டே இருப்பேன். அப்படின்னா ரொம்ப கஷ்டம். பாடல் பாடுவோமா? சந்தோஷமாய் ஆனந்த துதி ஒலி கேட்கும்.
கேட்குற மாதிரி இருக்கு. நான் கர்த்தரோட சந்தோஷமாக தான் இருக்கிறேன். என்ன பண்ணுறது? வீட்டில் இருக்கிறவங்களோட இருக்க ஆண்டவர் அவரோட மட்டும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்மளை என்ன செய்திருப்பாரு? ஹெவன்லேயே வைத்திருப்பாரு. எல்லா சுச்சுவேஷனுக்கு நடுவுலையும் நம்ம அந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் காத்துக்கொள்ள நமக்கு தெரியணும். அதனால தேவனுடைய ஜனமே, அடுத்தது ராஜாவை நம்ம கனம் பண்ணுகிறோமா? நம்ம முதல்ல பார்த்தோம், இங்கே சந்தோஷமாய் பாடி துதித்து கொண்டிருந்தா தான் நம்ம பரலோகத்தில் போய் சந்தோஷமா இருக்க போகிறோம். அங்கே ராஜாதி ராஜாக்களுக்கெல்லாம் இந்த பூமியில் நான் சொல்கிறேன், ஒரே ஒரு லைஃப், இன்னைக்கு ஒரு நாள் என்னுடைய லைஃப் ஒரு கலெக்டரோட இருக்க போகிறது. அதற்கு நான் தகுதியாக வாழுகிறேன்னா அந்த கலெக்டருக்கு மரியாதை கொடுக்க தெரியுமா? அவங்களுக்கு முன்னாடி எப்படி பிஹேவ் பண்ணணும்னு எனக்கு தெரியுமா? அப்படி நம்முடைய வாழ்க்கை. உண்மையாக சொல்கிறேன், ஒரு தாட்டி நீங்கள் இப்படி செஞ்சு பாருங்களேன். நீங்கள் போய் உங்களோட ஒர்க்கிங் டேபிளில் உட்காரக்கு முன்னாடி, ஆண்டவரே உங்கள் முன்னாடி நான் உட்காரேன், நான் ஒர்க் பண்ண போகிறேன். காலையில் எழுந்திரிச்சோன்னே, ஆண்டவரே நான் உங்கள் முன்னாடி இருக்கிறேன், என்னுடைய ஃபேமிலியை நான் உங்கள் முன்னாடி, என் ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறீர் என்று சொல்லி நான் நடத்துகிறேன். இது மாதிரி சொல்லி பாருங்களேன். நிஜமாவே அதுதானே உண்மை. ஸோ ராஜாவை கனம் பண்ணி நம்முடைய வாழ்க்கையை நம்ம வாழுகிறோமா அருமையான தேவனுடைய ஜனமே? ஏன்னா பரலோகத்தில் சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிறவருக்கு முன்பாக அவங்க இரவும் பகலும் அவரை அவங்களுடைய கிரீடங்கள் எல்லாம் கலற்றி வைத்து கனம் பண்ணி கொண்டே தான் இருக்க போகிறாங்க. ஸோ ராஜாவுக்கு முன்னாடி நம்ம இருக்கணும். நம்முடைய வழிகள் எல்லாம் ராஜாவின் சித்தப்படி. என் இஷ்டத்துக்கு நான் நடந்துட்டு ஒரே சொல்கிறேன், நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன். அதான், ஒரு கலெக்டருக்கு முன்னாடி நீங்கள் குறுக்க நெடுக்க போக முடியுமா? நம்ம இஷ்டத்துக்கு எதையாவது ஒன்று பேசிட முடியுமா? சொல்லுங்களேன். அது மாதிரி ஆண்டவர் இடத்துல கேட்குறாரு, என்னை ஆண்டவரேன்னு நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? செய்கிறோமா? ஆண்டவர் சொல்கிறத செய்கிறோமா? ஃபேமிலி லைஃப்பில், ஒர்க் பிளேஸில், போகிற வருகிற இடங்களிலே ராஜாவுக்கு தயவு செய்து கனவு மட்டும் காண வேண்டாம். நம்ம இந்த பூமியில நான் எப்படி வேணா வாழ்வேன், என்ன வேணா பேசுவேன், வெளியே நடிச்சுக்குவேன், ஆனா அங்க நான் போயிடுவேன். இல்லை, ஆண்டவர், அதுவும் முக்கியமாக நான் சொல்கிறேன், யாரும் காணாத சீக்ரெட் பிளேசஸில் தான் ஆண்டவர் நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார். அருமையான, ஏற்கனவே நம்முடைய குடியிருப்பு எங்கே தான் இருக்குது? நம்ம கிங்டம் சிட்டிசன். அவருடைய அந்த ரூல்ஸ் எல்லாம் தான் நமக்கு பொருந்தும். தானியேல் இந்த பூமியில் பல ராஜாக்களுக்கு, அடுத்தடுத்து 4 ராஜாக்களுக்கு வேலை பார்த்தார். ஆனால் 3 நேரம் என்ன செய்தார்? நீ ராஜா, நீ இருப்பா, ஏன் ராஜா ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொல்லி கதவை அடைச்சிட்டு என்ன செய்கிறாரு? போய் அங்கே முழங்கால் போட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறவராக இருந்தார். அப்படின்னு தேவனுடைய ஜனமே, ஸோ இந்த நாளிலே அந்த ராஜாவை நம்ம காணப்போகிறோம், அவரோடு கூட இருக்க போகிறோம். தயவாய் ஆண்டவரே, இந்த பூமியிலும் என்னுடைய வாழ்க்கை ராஜாவுக்கு பயந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கட்டும் என்று சொல்லி நம்மை அர்ப்பணித்து, தயவு செய்து நான் சொல்கிறேன், வாரம் வாரம் வருகிறோம், தேவனை தொழுகிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் அந்த சண்டை இந்த இடத்த விட்டு வெளியே போன உடனே ஒரு வேளை நம்ம சண்டை போடுகிறவர்களா இருக்கிறோமா? பிரச்சனை பண்றவர்களா இருக்கிறோமா? நம்முடைய சமாதானத்தை கெடுத்து, நிஜமா நம்ம சமாதானம் கெட்டுச்சுன்னா யோனாவை மாதிரி தான். நம்ம சமாதானம் கெட்டுச்சுன்னா கப்பலில் இருக்கிற எல்லாரோட சமாதானமும் போச்சு, குடும்பத்தில் இருக்கிற எல்லா சமாதானமும் போச்சு. அது யாருக்காவது தெரிஞ்சிச்சா? அவர் போய் நிம்மதியாக தூங்குற மாதிரி தான் இருந்தார். ஆனால் கண்டுபிடிச்சிட்டாங்களா? தயவாய் நம்முடைய கப்பல் எப்படி போய் கொண்டிருக்கிறது? சந்தோஷமாய் அடுத்த பாடலை ராஜாதி ராஜன் மகிமை.
சமீபமா இருக்குது, விழித்திருக்கிறோமா, வாட்ச்ஃபுல்லா இருக்கிறோமா. வாட்ச்ஃபுல்லா விழித்திருக்கிறதுனா என்ன? ஐயோ எப்பவுமே என்ன செய்யணும், கேர்ஃபுல்லா இருக்கணும். நான் இங்க இருக்கிற சில பேரண்ட்ஸ்க்கு சொல்றது உண்டு, என்ன நீங்க வர்ஷிப்ல இருங்க, என்ன வேலையா இருங்க, உங்க கண்ணு உங்க பிள்ளைங்க மேல இருக்கணும். நான் இங்க இருக்கிற உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, நான் அந்த பிள்ளைங்க வெளியே போச்சுன்னா இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் காணோன்னு என்ன செய்வேன், அது மேலே எனக்கு கவனம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ வாட்ச்ஃபுல், அதுதான் சொல்கிறேன் நான். அது எல்லாவற்றிலும் அதுதான். இந்த பூமியில நம்ம வாழ்கிற அந்த வாழ்க்கை தான் அங்கே நிழலாட்டமாக நமக்கு இருக்கிறது. ஸோ வாட்ச்ஃபுல்லாக இருக்கிறோமா? வேதம் சொல்லுகிறபடி கடைசி காலத்தின் அடையாளங்கள் எல்லாம் ரொம்ப நடந்துகிட்டே இருக்குது. இப்போ ஈரானோட கிட்டத்தட்ட 3 வாரங்களாக அங்கே யுத்தம் போயிட்டு இருக்கிறது. எவ்வளோ மரணங்கள், எவ்வளோ கேஷுவாலிட்டிஸ், எவ்வளோ நல்ல வீடு வாசல்களோட வாழ்ந்து கொண்டிருந்தவங்களாம் என்ன செய்கிறாங்க, அகதிகள் முகாம்களில் போய் என்ன செய்கிறாங்க, தங்கி கொண்டு இருக்கிறாங்க. எல்லாம் எவ்வளோ உலகம் ஃபுல்லாக பொருளாதாரம், நமக்கு கேஸ் இல்லைன்றது மட்டும்தான் பிரச்சனை. கேஸ் இல்லை, பெட்ரோல் இல்லை, டீசல் இல்லை, அது மட்டும்தான் நம்மளுக்கு பிரச்சனை. உலகத்தில் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அருமையானது யோசிச்சு பாருங்கள், நிம்மதியாக அவங்களால தூங்க முடியுமா? ஆண்டவர் சொல்கிறார், இன்னும் இதை விட மோசமாக தான் காலங்கள் போகிறது. வானங்கள் எல்லாம் மடமடன்னு என்ன செய்ய போகுது, எல்லாம் அகன்று போகும், பூமியும் வெந்து உருகி போகும் நாட்கள் வரும். எல்லாம் அப்படி தான். அங்கே டேங்கர்லாம் என்ன செய்யுது, எரியுது. யோசிச்சு பாருங்க, ஆயில் டேங்கர்ஸ்லாம் ஃபுல்லாக பற்றிக்கிட்டு எரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்? அட்மாஸ்பியர், என்விரான்மெண்ட்லாம் என்ன ஆகும்? வானம் என்ன ஆகும்? எல்லாம் அப்படிதான் ஆகிக்கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், இமைப்பொழுது நான் வருகிறேன், திடீர்னு நான் வருவேன், என்னுடைய வருகையை யாருக்கும் தெரியாது என்று சொல்கிறார். இவைகளுக்கு எல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு நம்ம என்ன செய்யணுமா? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கிறோமா? நம்ம வீட்டில் விழித்திருக்கிறோமா? ஆண்டவருக்கு அடுத்த காரியம், பிள்ளைகளுக்கு அடுத்த காரியம், குடும்பம், வேலை, இதில் ஒரு வாட்ச்ஃபுல்னஸ் இருக்கிறதா? ஏனோ தானோ என்று செய்து கொண்டிருக்கிறோமா? பிள்ளைங்க என்ன சாப்பிட்றாங்க அப்படின்றத நம்ம கவனிக்கிறோமா? ஃபேமிலியை நம்ம கவனிக்கிறோமா? அருமையான தேவனுடைய ஜனமே, தயவா எல்லாவற்றிலும் நம்ம ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணுமே. வெளியே நம்ம 4 செவத்துக்குள்ளே என்ன வேணால் பண்ணிட்டு போகலாம். தேவனுக்கு முன்பாக நம்ம கணக்கு கொடுக்கணும். ஸோ தயவா எல்லாவற்றை குறித்து வாட்ச்ஃபுல்லாக விழித்திருங்க. இன்னைக்கு 3 விஷயம் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம். என்னெல்லாம் பார்த்துருக்குறோம்? நம்ம எப்போவும் சந்தோஷமாக இருக்கணும், அது நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அடுத்தது என்ன பார்த்தோம்? நம்ம எப்பவும் ராஜாவுக்கு முன்னாடி வாழ்ந்து கொண்டிருக்கிறோன்ற அந்த நினைவு இருக்கணும். 3வது விழித்திருக்கணும். நம்மளை சுற்றி நடக்கிற காரியங்களையும் நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் கவனிக்கணும். இப்பொழுதும் தேவ சேனை வானம் இது கோடி கோடியாக
சின்னோண்டு ஒரு கூட்டம். ஆனால் உண்மையாக சொல்கிறேன், தயவாய் ஆண்டவர் வரும்போது ரொம்ப சிலர் தான் ஆண்டவர் மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ. அதனால் தயவாய் நம்ம எல்லாரும் என்ன செய்வோம், நம்ம இதே கூட்டம் பரலோகத்தில் போய் இருந்து நம்ம ஆண்டவரோட சேர்ந்து ஆடி பாடி இருந்தால் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். அதில் ஒருவராகிலும் கைவிடப்பட கூடாது. அருமையான தேவனுடைய ஜனமே, அடுத்தது ஆயத்தமாக இருக்கிறோமா? ரெடியாக இருக்கிறோம், விழிச்சிருக்கிறோம், ஆயத்தம் இருக்கிறதா? ஆயத்தம் அப்படின்னா ரெடி ஆகிறது ஓகே, டக்குன்னு ட்ரெஸ்ஸை போட்டு கிளம்பியாச்சு ஓகே. போகிற இடத்துல என்ன வேணும் ஏதாவது தெரியுமா? எத்தனை பேர் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது பழைய ப்ரிஸ்கிரிப்ஷனை கூட என்ன செய்யறது இல்லை, தூக்கிட்டு போகிறது இல்லை. யாரோ இருக்கேன், சரி நான் கொண்டு வரல, அது போய் எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறது தெரில. இதெல்லாம் நான் யாரும் எனக்கு சொல்லலாம் இல்லைப்பா, யாரும் இப்பெல்லாம் ஏதோ போட்டு கொடுத்து சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. சொல்கிறேன், என்ன நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கிறோம், வெளியே போகிறோம். இன்றைக்கி எவ்வளோ கண்டாமினேஷன், தண்ணி அட்லீஸ்ட் கையில் கொண்டு போகிறோமா? எதில் நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கிறோம்? ஆண்டவரை சந்திக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? கடன்களெல்லாம் தீர்த்துட்டோமா? தயவாய் எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரை சந்திக்க ஆயத்தம் பண்ணணும், ஆயத்தமாகணும். 10 கன்னிகையில் 5 கன்னிகைகள் எல்லாம் 10 பேரும் என்னதான் வந்தாங்க, மணவாளனை பார்க்க தான் வந்தாங்க. எல்லாருடைய விளக்கும் என்ன செஞ்சிச்சு, இன்னைக்கு சபையில் எல்லாரும் வந்திருக்கோம், எல்லாரும் கைத்தட்டி பாடுறோம், எல்லாருடைய விளக்கும் எரிஞ்சிட்டு தான் இருக்குது. ஆனால் 5 பேருக்கு தான் என்ன இருந்துச்சு, என்ன இருந்துச்சு. அருமையான தேவனுடைய ஜனமே, இன்னைக்கு அதுதான் சொல்லுவோம், உலகத்துல கடைசி கால அடையாளங்கள்லாம் நடந்துட்டே இருக்குது. உண்மையா இந்த வாரத்துல எத்தனை பேர் ஆண்டவரை வாங்கன்னு சொன்னோம் சொல்லுங்க? எத்தனை உண்மையாவே மணவாளனை பார்க்க தான் ரெடி ஆகிட்டு இருக்கிறோம். வாங்க ஆண்டவரே, போதும் ஆண்டவரே, நீங்கள் வந்துருங்க. வேதம் சிருஷ்டிப்புகள் எல்லாம், சூரிய சந்திர நட்சத்திரங்கள் மிருகங்கள் பறவைகள் எல்லாம் கூட ஐயோ இந்த பூமி வாழ்றதுக்கே லாயக்கு இல்லாமல் போது, வாங்கன்னு சொல்லி அவருடைய வருகைக்காக தவிக்குது அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவனே, ஒரு செடி முளைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுகிறது. நாம் ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, என்னை நோக்கி கத்தாவேன்னு சொல்கிறவங்க எல்லாரும் என்ன செஞ்சிட முடியாது ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு. நான் அப்படி பாடுறேன், நான் இப்படி ஜெபம் பண்ணுறேன், நான் அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், வாரி இறைக்கிறேன், ஆண்டவருடைய சுத்தம் செய்யாதவர்கள் போக முடியாது. ஆயத்தத்தை நம்ம யார்கிட்டையும் கடன் வாங்க முடியாது. அக்கா நீங்கள் போனீங்கன்னா எங்களையும் கூட்டிகிட்டு போயிருங்க, ஹஸ்பண்ட் நீங்கள் போனீங்கன்னா என்னை கூப்பிட்டு போயிருங்க, ஒய்ஃப் நீங்கள் போகும்போது என்னை கூப்பிட்டு போயிருங்க. ஒன்றும் நடக்காது. ஆண்டவர் சொல்கிறாரு, நோவா, தானியேல், யோபு இந்த 3 பேருமே ஒரு தேசம் எனக்கு விரோதமாக இருக்கும்போது இந்த 3 பேரும் அந்த இடத்துல இருக்கிறாங்கனாலும் அவங்களால நான் அந்த தேசத்தை தப்பு வைக்க மாட்டேன், அவங்களுடைய நீதி நிமித்தம் அவங்கள மட்டும் நான் தப்பு வைப்பேன்றார். ஆண்டவர் வருகிற நாட்கள் மிகவும் சமீபமாக இருக்கிறது. கதவுகள் அடைச்சிட்டார். அதுக்கப்புறம் 5 கண்ணி, ஐயோ ஆண்டவரை திறந்துருங்க வந்துட்டோம். இன்னைக்கு எத்தனை பேர் இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறோம்ல, ரெடியாக இருக்கிறோம். வீட்டுக்கு முதல்ல ஒரு கெஸ்ட் வந்தாங்கன்னா டக்குன்னு போய் ரிசீவ் பண்ணணும்னா ரெடியாக இருக்கிறோமா? அருமையான தேவனுடைய ஜனமே, நோவாவின் காலத்தில் தேவனே என்ன செய்தார், கதவை அடைத்து விட்டார். அருமையான தேவனுடைய ஜனமே, நம்முடைய விளக்கு எரிகிறதா? இன்னும் விளக்கை எரிய வைக்கிறதுக்கு நம்ம இடத்துல எண்ணெய் இருக்கிறதா? அந்த கருத்தோடு கூட எக்கால சத்தம் வாழ்ந்து வைத்திருப்பாங்க. One
ஏற்பாடுல நமக்கு பிரதானமாய் கொடுத்த 2 கட்டளை என்ன? முழு இருதயத்தோட, முதல் கட்டளை முழு இருதயத்தோடும் அவரை தேடணும், முழு இருதயத்தோட அவரிடத்துல அன்பு கூறணும். அருமையானது, ஒரு பொசசிவான ஒரு ஹஸ்பண்டோ இல்லை பொசசிவான ஒரு ஒய்ஃபோ இருந்தா, என்னை தவிர நீ யாரையும் திரும்பி கூட பார்க்கக்கூடாது, பேசுனா பிரச்சனை இல்லை, அந்த மாதிரிலாம் அப்படிலாம் இருக்காதீங்க. சந்தேகம் அந்த மாதிரிலாம் இருக்க கூடாது. நம்மளுக்கு ஆண்டவரை முழு, ஏன்னா ஆண்டவர் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர். ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம எப்படி வேணா வேஷம் போட்டுடலாம், ஆனா இருதயத்தின் அந்தரங்கத்துல, அந்த இருளில, அதுல ஒளிப்படத்துல ஏதாகிலும் இருக்கிறதா என்று சொல்லி அவர் பார்க்கிற தேவன். அங்க ஏதாவது ரிசர்வேஷன் இருக்கிறதா? இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், என் ஹார்ட் வந்து ஃபுல்லா அவருக்கு தான் இருக்குது, அந்த அவருடைய அன்புனாலதான் நான் என்னுடைய ஒய்ஃபை நேசிக்கிறேன், என் ஹஸ்பண்டை நேசிக்கிறேன், என் பெற்றோரை, என் பிள்ளைங்களை நான் நேசிக்கிறேன். தயவு செய்து முதல் இடம் அவருக்கு தான் நம்ம கொடுக்கணும். அதுக்குள்ளார வேற யாருக்கும் என்ன செய்யக்கூடாது, எந்த ரிசர்வேஷன்ஸும் வைக்காதீங்க. அருமையான தேவனுடைய ஜனமே, கிருபையின் காலத்துல இருக்கிறோம். கிருபையினால நம்ம ரட்சிக்கப்பட்டோம். இது அனுக்கிரக காலம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர் வருகை தாமதிக்கிறதுக்கு ஒரு மெயினான ரீசன் என்ன? ஒரு ஆத்மாவும் நீங்களும் நானும், அந்த ஒரு ஆத்மானு யாரையோ ஏன் சொல்லணும், நீங்களும் நானும் அவருடைய வருகையில எப்படியாவது போயிடணும், நம்ம கெட்டு போயிடக்கூடாது என்பதற்காக தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், வருகிறதற்கு தாமதித்து கொண்டிருக்கிறார். இந்த கிருபையை அசட்டையா, நான் நிஜமா சொல்றேன், ஃப்ரீயா கொடுத்தா யாருக்குமே என்ன செய்யாது, அதோடைய வேல்யூ தெரிகிறது இல்லை. ஏசாவுக்கு முதலாவது அவன் பிறந்துட்டான், அதனால அவனுக்கு ஒரு சேஷ்டபுத்திர பாகம். அவன் அதை என்ன செய்யல, எந்த கஷ்டமும் பட்டு சம்பாதிக்கல. அருமையான தேவனுடைய ஜனமே, அதனால அதை அசட்டம் பண்ணான். எவ்வளோ மோசமா அவன், அதுக்கப்புறம் பிற்பாடு அவன் கண்ணீர் விட்டு கதறியும் அது அவனுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. சவுல் அவரா ராஜாவாகிறதுக்கு எந்த முயற்சியும் செய்யல, சும்மா கழுதையை தேடி வந்தவரை ஆண்டவரா அபிஷேகம் பண்ணி ராஜா வாக்கினார். அதோடைய இம்பார்ட்டன்ஸ், அதோடைய வேல்யூ அவருக்கு தெரியல, ஈஸியா அலட்சியம் பண்ணினார். அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலே நாம எத்தனை பேர் நம்முடைய குடும்பத்தை அசட்டை பண்ணுகிறோம், நம்முடைய வேலையை, நம்முடைய தொழிலை, நம்முடைய நேரத்தை, நான் முக்கியமாய் அதான் ஒரு நாளை நம்ம திருப்பி அந்த இப்போ கடந்து போகிற இந்த டைமை நம்ம திருப்பி வாங்கிட முடியுமா? அருமையான தேவனுடைய ஜனமே, நான் உண்மையா என்னுடைய கண் கூட நான் பார்க்கறது, நிறைய வேலைகள் இருக்கிறவர்கள், நிறைய பொறுப்புகள் இருக்கிறவர்கள் ஸ்ட்ராட்டஜிக்காக என்ன செய்கிறாங்க, ப்ராப்பராக அவங்க வேலைகளை அவங்க பாட்டுக்கு தன்னுடைய வேலையே இல்லாதவங்க தான் என்ன செய்யறது, எதுலேயும் ஒரு ஆயத்தமே இல்லை, எல்லாத்துலேயும் லெத்தார்ஜிக்காக ஆமாம் பார்த்துக்கலாம் இல்லை. அருமையான தேவனுடைய ஜனமே, கதவுகள் அடைக்க, அதாவது கிருபையின் தேவன் நியாயாதிபதியாய் அவர் எல்லாத்துலேயும், இன்னைக்கு கிருபையில் அவர் பர்ஃபெக்டாக இருக்கார். அதனால்தான் இன்னைக்கு எத்தனை தடவை நம்ம சாக்கடையில் விழுந்தாலும் தூக்கி விடுகிறதுக்கு அவர் கிரேஷியஸாக இருக்கிறார். எத்தனை தடவை நம்முடைய வாய் தவறினாலும், எத்தனை தடவை நம்முடைய செய்கைகள் தவறினாலும் அவர் தூக்கி விடுகிறதற்கு, அந்த சாக்கடையை கழுவுகிறதற்கு அவர் இன்றைக்கு கிருபை அதுல பர்ஃபெக்டா இருக்கார். அதே தேவன் நியாயாதிபதியாய் வரும்பொழுது அதுலயே என்ன செய்வாரு, பர்ஃபெக்டா வரப்போகிறார். ஸோ முழு இருதயத்தை ஆண்டவரே, இன்னைக்கு தயவா எல்லாரும் எழும்பி நிற்கும் ஆண்டவரே, என் முழு இருதயத்தை, என் முழு வாழ்க்கையை நான் உமக்கென்று தருகிறேன் ஆண்டவரே, முழு இருதயத்தோடு நான் உண்மை தேடுகிறேன். இந்த பாடல் ஆத்துமமே என் முழுவதுமே, அதில் யோசிச்சு பாருங்களேன், என்னை மட்டும் தேவன் தாங்குகிறது இல்லை, தலைமுறைகளை தயவாய் விசுவாசத்தோட பாடுங்க. ஆண்டவர் தலைமுறைகளை நமக்கு தருகிற தேவன், ஆவிக்குரிய தலைமுறைகளை, சரீர பிரகாரமான தலைமுறைகளை அவர் கட்டாயம் ஆபிரகாமுக்கு தந்தவர், நமக்கும் தருகிற தேவன். நான் முழு இருதயத்தோடு உண்மை தேடுகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி அவரை தேடுவோம். ஆண்டவரை
உலகம் தரக்கூடாத சமாதானத்தை தருகிறவரே, உண்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. சந்தோஷமா இருக்க சொன்னீங்களே ஆண்டவரே, எங்களுடைய சந்தோஷத்தை எல்லாம் துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுகிறவரே, உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஹalleluya. ஓ ராபாதி கிரஷடகதா. எல்லாரும் வாயை தரங்களேன். யாருக்கெல்லாம் அவருடைய சந்தோஷம் நிறைவா வேணும், யாருக்கெல்லாம் அவருடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாகணும், வாயை விரிவாய் திற, அதை நிரப்புமேன்னு சொல்லுகிறார். பாடி 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 அவருடைய பிரசனத்துக்குள்ளார போகும்படி தாவீதை போல நம்மை அழைக்கிறார். தாவீதை தானியேல போல அவரை ராஜாவாக நமக்கு முன்பாக நிறுத்தி நம்முடைய எல்லாவற்றிலும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் சர்ச்சுக்கு வரும்போது மட்டும் இல்ல, ஒரு பிரேயர் ஹாலுக்குள்ளார போகும்போது மட்டும் இல்ல, எப்பொழுதும் ராஜாவுக்கு முன்பாக நான் புசித்தாலும் குடித்தாலும் என்ன வேலை செய்தாலும் நான் ராஜாவுக்கு முன்பாக செய்கிறேன் என்று சொல்லி பயத்தோடும் நடுக்கத்தோடு இருக்கிறோமா? விழித்திருக்கிறோமா? எப்பொழுதும் விழித்திருக்கிறோமா? கடைசி கால அடையாளங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஜாக்கிரதையா இருக்கிறோமா? யார் என்ன சொன்னாங்க? பிசாசே தான் பைபிள்ல பேசினாங்க, பிசாசே தான் வேதத்தை ஓதுவாங்க. அருமையான தேவனே, சாத்தான் வேதத்தை ஓதுவான் என்றார். எங்க போய் காதை கொடுத்துட்டு இருக்கிறீங்க? எங்க போய் கேட்டு கொண்டிருக்கிறீங்க? உங்களுடைய கைகளிலே ஜீவ வார்த்தை இல்லையா? அவருடைய வார்த்தைக்கு நீங்க செவி கொடுத்து நடக்கிறோமா? ஹalleluya. ராபாதி கிரஷடகதா ரிக்கதி கிரல்லாபதம் கரஷடகதா. ஆயத்தப்படுகிறோமா? விட்டுவிட வேண்டியதெல்லாம் விடுறோமா? ரெடி ஆகணும்னா வஸ்திரங்கள் எல்லாம் ப்ராப்பரா தரிக்கணுமே. ஓ ராபாதி கிரஷடா கிளீனா கழுவப்படணுமே. இப்பொழுது இந்த செகண்ட்ல அவருடைய கால சத்தம் இருந்துச்சுன்னா பறந்து போக ஆயத்தமா இருக்கிறோமா? ஆண்டவரே, இல்லையா ஆண்டவரே, இன்னும் இந்த பூமிக்குரிய பாரங்கள் எனக்கு இருக்கிறது, தயவா எனக்கு அதெல்லாம் எடுத்து போட்டுருங்க ஆண்டவரே. பாரத்தெல்லாம் வச்சுருன்னு சொல்றாரு, அதெல்லாம் என் பாதத்துல வைத்துருன்னு சொல்றாரு. முழு இதயத்தோடும் அவரை தேடுகிறோமா? கிருபையை அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறோமா? அவருக்கு அவர் நமக்கு
எவ்வளோத்த கழுவி அவர் பார்த்தும் பாராதவராய் எல்லாவற்றையும் மன்னிக்கிறவராய் ரத்தாம்பரம் போல இருந்த சிவேரென்ற பாவங்கள் எல்லாம் பஞ்சை போல வெண்மையாய் ஆக்கிட்டாரு. அலட்சியமாய் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நிர்வசாரமாய் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? சோதம் குமராவின் மேல அக்கினியும் கந்தகமும் வந்ததற்கு ஒரே காரணம் நிர்வசாரம், சாங்கோவாங்கம். அவங்களுக்கு லெத்தாஜிக்கா இருந்தாங்க, ரொம்ப கம்ஃபர்டபுளா, எதை பத்தியும் பயமாயிடாம, எதை பத்தின கவலை இல்லை. வார்த்தை வந்த ஓடி இருந்து சொன்ன பிறகும் தாமதித்து கொண்டிருந்தாங்க. இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை வருது. இன்னைக்கு இப்ப ஆண்டவர் வந்தார்னா, ஆண்டவரே நான் ரெடியா இருக்கிறேன், ஆண்டவரே முழு இதயத்தோடு உண்மை தேடுகிறேன், ஆண்டவரே எஸ் ஃபாதர். எத்தனை பேர் நம்மளுடைய பிள்ளைகளை பத்தி எதை பத்தியும் நம்ம கவலையே இல்லை. ஆண்டவர் வந்தார்னா நம்மளுடைய பிள்ளைகளை அவரை சந்திக்கிறதுக்கு மட்டும் ஆயத்தப்படுத்தினா போதும், எல்லாரும் போய் சேருவோம். ஹalleluya ரவாதி கிரஷாட கதக்கரலவரா. Thank you Jesus, hallelujah. ரிகதஷடா. அவரை இந்த பூமியில தேடுகிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், சகலம் நன்மைக்கு இதுவாய் நடக்காது. என்னிடத்துல முழு இதயத்தோடு நீ அன்பு கூறுறியா, உனக்கு தீமையை போல இருக்கிறது எல்லாத்தையும் நான் நன்மையாய் மாற்றுவேன். தயவு செய்து இந்த நேரத்துல இந்த நிமிஷத்துல உங்களுடைய லைஃப்ல இதெல்லாம் தீமையாய் போயிட்டு இருக்குதே அப்படின்னு நினைக்கிறத, ஆண்டவரே தெரியல ஆண்டவரே, இது என்னால ஹேண்டில் பண்ண முடியல ஆண்டவரே, அதை நன்மையாய் மாற்றுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை. அதை நீங்க தந்தீங்க ஆண்டவரே, அதை நன்மையாய் மாற்றுகிறார். புத்தி கெட்டாத தெய்வ சமாதானத்தை ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அது நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் ஆட்கொண்டுச்சுன்னா எவ்வளோ நம்மளை சுத்தி எவ்வளோ கலங்கட்டும் குழுங்கட்டும் என்ன நடக்கட்டும், தேவ சமாதானம் நமக்கு இருக்குமே. எத்தனை பேர் இந்த நாளில இந்த இடத்துல சமாதானம் இல்லாமல் தொலைத்து கொண்டு நினைக்கிறீங்க? ஆண்டவர் வாக்கு கொடுக்குற, நீ என்ன தேடு, உன்னுடைய சிந்தையை நீ எங்க வச்சிருக்கிற, யார் மேல நீ டிபெண்டா இருக்கிற, என்னை தேடு, புத்தி கெட்டாத தேவ சமாதானத்தை நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்கிறார். அவர் சொல்கிறார், உன்னிலே நற்கிரியை தொடங்கினவர் முடிய நடத்துவேன். உன்னுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயத்தை நான் கொடுத்துருக்கிறேன்னா அதை கடைசி வரைக்கும் நடத்துவேன். நான் நடத்துவேன். நீ நடத்த பாக்குறது அங்க பிரச்சனையே. நீ அதை அப்பர் ஹேண்ட் எடுக்க பாக்குற, நான் அந்த கண்ட்ரோல எடுக்கணும்னு நீ நினைக்கிற. யாரையும், ஒரு குழந்தைய கூட நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒன்றையுமே, ஒரு நாயை கண்ட்ரோல் பண்ணிடுவேன், அது என் மேல பாயாம அது என்னை கடிக்காம நான் பார்த்துப்பேன்னு சொல்றதுக்கு நம்மளால முடியாது. ஒரு கண்ட்ரோல் நம்ம எடுக்க வேண்டாம். ஆண்டவர் சொல்றார், நான் முடிய நடத்துவேன். உனக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்தேனா நான் நடத்துவேன், உனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தேனா நான் நடத்துவேன், உனக்கு வேலையை கொடுத்தேனா நான் நடத்துவேன், தாளத்தை கொடுத்தேனா நான் நடத்துவேன். நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டியதெல்லாம் அதுல நான் எப்படி பெருகணும், அதுல நான் எப்படி உண்மையா இருக்கணும். ஆண்டவர் வாக்குத்தத்தை கொடுத்துட்டு இருக்கிறாரு. அடுத்து சொல்லுகிறார், இந்த பூமியில் எல்லா தீமைக்கும் நம்மை தக்க வைத்து அவருடைய ராஜ்யத்தை அடையும்படிக்கு அவர் நமக்கு உதவி செய்வேன் சொல்றார். ஹalleluya பிரிகதிஷ்டனடா உரவதம் கரஷ்டனடா. ஹalleluya. இதனால நமக்கு 4 காரியங்களை வாக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய தீமை எல்லாம் நன்மையாய் மாற்றுவேன் சொல்றார். அவர் புத்தி கெட்டாத சமாதானத்தை தருவேன் சொல்றாரு. நம்மளை தொடங்கின நற்கிரியை முடிய நடத்துவேன் சொல்றாரு. இந்த உலகத்தில் எல்லா தீமைக்கும் யார் என்ன டென்ஷன் பண்ணாலும், நிறைய பேர் ஐயோ நான் தப்பு பண்ணிடுவேனோ, என் கை தவறு பண்ணிடுமோ அப்படின்னு பயந்துட்டு இருக்கிறவங்களாம், ஆண்டவரே எல்லா தீமைகளை தப்புவித்து ராஜ்யத்திற்கு உன்னை கொண்டு போவேன்னு சொல்ற தேவனே, உங்க கையில நான் என்னை கொடுக்குறேன் ஆண்டவரே. ஹalleluya எல்லாரும் சொல்லுவோம், உண்மையான என்னுடைய சந்தோஷம் உங்ககிட்ட தான் ஆண்டவரே, நான் உம்மிடத்துல அதை தேடுகிறேன். You are the source of my joy. என்னுடைய சந்தோஷம் சமாதானம் எல்லாத்துக்கும் ஆதாரம் ஊற்று நீங்க ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. கரங்களை உயர்த்தி தேவனே ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. நன்றி ராஜாதி ராஜாவே. ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே ஆராதனை பொறுப்பெடுத்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கேட்ட வார்த்தைகளுக்கு எங்களை ஆண்டவரே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே வாசற்படியில நிற்கிறேன்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னவர் உமக்கு 1000 வருஷம் ஒரு நாளை போல, உங்களுக்கு 2 நாள் தான் போயிருக்குப்பா. இப்ப வருவீங்கன்னு எங்களுக்கு தெரியல ராஜா. தயவாய் ஆண்டவரே உண்மை சாதிக்க நாங்க ரெடியா இருக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு நீங்க கொடுத்த வாக்கு தத்தங்களுக்காக நன்றி. அதை மறவாமல் நாங்கள் பற்றி கொண்டு ஆண்டவரே அதற்கு தகுதி வாய்ந்தவர்களாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஈஸ்வரன் நாமத்தில்